தப்பாக எடுத்துக்காதீங்க வாலிப தம்பிகள்லாம். சில ஆட்கள் சொல்லுவான், இல்லைன்னா சில பெண்களும் சொல்லுவாங்க, ஐயா அவள் தான் தேவன் எனக்கு காட்டின துணையாக பார்க்கிறேன். ஆண்டவர் பேசிட்டாரியா, அப்படியே ஆண்டவர் பேசினாரியா என்கிட்ட அப்படின்றான். அதுக்கு வேற ஏதாவது கனவு கரெக்டா வந்துடுச்சியா அப்படின்றான். கனவு எப்படி கரெக்டா வரும்? அவளே நினைச்சின்னு பார்த்தா அவ தான் வருவா கனவுல, வேற யார் வருவா? கர்த்தர் கனவுல பேசிட்டாருன்றான். டேய் என்ன அநியாயமா இருக்குது? மேரேஜ்னு ஒன்று பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாடி உன்னை நம்பி ஒருத்தர் வராருன்னா, ஒரு பொண்ணு வருதுன்னா, நீ என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வேலையை தேடிட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டணும். அதுக்கு பிறகு திருமணமான பிறகு உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால 1 or 2 பிள்ளைகள் உங்களுக்கு வருவாங்க. அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்னா வளர்த்தெடுப்பதற்கான பொருளாதாரத்தை நீ உருவாக்கிக்கொள். அதை ஒழுங்காக்கி, அதை என்ன பண்ணு? ஒழுங்காக்கி உன் வீட்டை கட்டு. அதை ஒழுங்காக்கி வீட்டை கட்டுனா அப்புறம் தான் கல்யாணம் பண்ணு. வீட்டை கட்டுனா வீடு கட்டுறது இல்லை. பைபிள்ல வீடுன்னு சொல்றது ஃபேமிலி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதை ஒழுங்காக்கி பிறகு உன் வீட்டை கட்டு, அப்புறம் தான் கல்யாணம் பண்ணு. இப்ப நான் கேட்கிறேன், வேலை ஒழுங்கா கிடைச்சி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்றானே, அதுதானே ஒழுங்கு? இவன் படிக்கவே இல்லைங்க, படிக்கிறதே எடா குடம். அதுலயே 8 அரியர்ஸ் வச்சு ஃபெயில் ஆயிடுச்சு. இவர் இப்ப லவ் பண்றாரு. என்னத்துக்கு நீ லவ் பண்ற? என் கேள்வி புரியுதா? இதுல வேற இதுல சொல்லுவான் பாருங்க. இதுல அதுக்கப்புறம் என்னன்னா, ஆவியானவர் எங்களை நடத்திட்டாருன்னு. இது ஆவியானவர் கிடையாது, இவனுக்குள்ள இருக்கிற பாவியானவர். தேவனுடைய வீட்டில் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இத யார் செய்யறான்னா ஆவியானவர் செய்யறார். கவனிங்க, ஆவியானவர் என்ன வந்தா எனக்குள்ள இருந்து என்ன ஒழுங்குபடுத்துறாரு, என்ன உணர்த்துறாரு, என்ன போதிக்கிறாரு. அப்ப ஒழுங்கினமானதை என்னால செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொல்றத. அப்படி ஒழுங்கினமானதை நான் செஞ்சுக்கிட்டு இங்க அந்நிய பாஷையும் பேசுவேன்னா எனக்கு இப்பதான் இந்த கேள்வி வருது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உன்னை ஒழுங்கே படுத்தாம, உன்னை சீர்படுத்தாம இருக்கிறதுக்கா உனக்குள்ள ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறாருன்னு கேட்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, ஆவியின் நிறைவை பெறுகிறவர்கள், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக்கி, உங்களுடைய வெறுமையை அவர் நிறைவாக்கி, உங்களுடைய ஒழுங்கினத்தை, ஒழுங்கின்மையை ஒழுங்காக அவர் மாற்றுவார். ஆமென். சரி.